இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். போன செஷன்ல வந்து நம்ம டே 16 அண்ட் டே 17 அதை என்ன ப்ராக்டிஸ் அவங்க சொன்னாங்கங்கிறத நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒன்று வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கானதும், அதுக்கப்புறம் நம்மளுடைய உறவுகள் பத்தியும். உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த எந்த உறவு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கோ, ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கோ, அந்த உறவை வந்து நீங்க எப்படி சரி பண்ணலாம், அந்த உறவை எப்படி நல்ல விதமா மாத்துறது அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராக்டிஸ் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க அந்த அந்த உறவுல இருக்க அந்த மனிதர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டது. அதே மாதிரி அவங்க கிட்ட குட் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில மெமரிஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நீங்க நன்றி செலுத்தும் பொழுது அந்த உறவு வந்து மேம்படும் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் அந்த மனிதர் மேல நீங்க வந்து ஒரு கோபமோ ஒரு பேட் ஃபீலிங் ஏதாவது இருந்தா கூட அதை வந்து எலிமினேட் பண்றதுக்கு நம்ம இந்த கிராட்டிடியூடு வந்து உதவி செய்யுங்கிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒருத்தவங்க மேல கோபத்தையோ கவலையையோ இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான உணர்வை நீங்க வந்து தக்க வச்சிட்டு இருக்கீங்க, உள்ளுக்குள்ளேயே நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போது அது உங்களை தான் அழிக்கும், உங்க வாழ்க்கையும் அழிச்சிரும், உங்களையும் அழிக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹெல்த்னு எடுத்துட்டீங்கன்னா மேஜிக் அண்ட் மிரக்கல்ஸ் இன் ஹெல்த்ங்கிறாங்க. இதுல அந்த ஹெல்த்ல நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அது சம்பந்தமா கவலைப்படுவோம். அதே சமயம் அது சம்பந்தமா நெகட்டிவா தான் நம்ம யோசிப்போமே தவிர்த்து அந்த ஹெல்த் சம்பந்தமா பாசிட்டிவா நமக்கு வந்து யோசிக்க மாட்டோம். நிறைய நிறைய அதை பத்தி விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவோம், அதை பத்தி நெகட்டிவா பேசுவோம் வச்சுக்கோங்களேன், பயந்துப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான உணர்வு, எதிர்மறையான சிந்தனை அந்த ஹெல்த் பத்தி உங்களுக்கு வச்சிருந்தீங்கன்னா மேலும் மேலும் உங்களுடைய ஹெல்த் இன்னும் மோசமாவே தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே யோசிக்கிறது. உங்க ஹெல்த் வந்து நல்லா இருக்கு, நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கீங்க, உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா சீரா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுடைய எண்ணத்தை வச்சுக்கணும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன, ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க, லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுடைய எண்ணம் உங்களுடைய உணர்வை தான் மெயினாக அது பார்க்குது. ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த ஹெல்த் சம்பந்தமா ஒரு நல்ல எண்ணங்களோடும் நல்ல உணர்வுகளோடும் இருக்கும் பொழுது உங்க ஹெல்த் வந்து இன்னும் முன்னேறிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை நீங்க ரெஸ்டோர் பண்ண முடியும். அந்த ஹெல்த் வந்து அப்படியே தொடர்ந்து ஹெல்தியாவே நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. ஆரோக்கியங்கிறது அப்படியே அதை மெயின்டைன் பண்ணி போவீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பேட் தாட்ஸோ பேட் ஃபீலிங்ஸோ இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா த மேஜிக் செக் அப்படிங்கிறாங்க. இது என்னது, இது மேஜிக் செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பேங்க்ல செக் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல இருந்து இவங்க ரோண்டா வந்து ஒரு செக் ஸ்லீவ்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து நம்ம குரூப்ல போட்டிருப்பேன் பாருங்க. அதை வந்து எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதை கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ உங்க ஃபோன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், இன்னைக்கான ப்ராக்டிஸ்க்கான இதுதான் அது. ஸோ அதை நீங்க எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பிக்சரை. ஸோ இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடுத்துடனே இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயங்களுமே கோயின்சிடன்ஸும் கிடையாது, ஆக்சிடென்ட்டும் கிடையாதாம். எல்லாமே வந்து நீங்களா அட்ராக்ட் பண்ணுதுதான். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது நிகழ்வு நடக்குதுன்னா அது வந்து நீங்களா அட்ராக்ட் பண்ணுதுதான். அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருளா இருந்தா கூட சரி, எல்லாமே நீங்க ஈர்த்தனாலதான் உங்க வாழ்க்கையில அது வந்திருக்கே தவிர்த்து அது எதுவுமே கோயின்சிடன்ஸும் கிடையாது, ஆக்சிடென்ட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த டாபிக் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுடைய நிலைமை, உங்களுடைய கண்டிஷன் இல்லை உங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கும்போது இந்த கிராட்டிடியூட, இந்த நன்றி உணர்வு அந்த சூழ்நிலைக்கு நீங்க வந்து செலுத்தும் பொழுது, அதை நோக்கி நீங்க செலுத்தும் போது உங்க சூழ்நிலை வந்து அது நல்ல விதமா மாறுது. அதே மாதிரிதான் இப்போ இந்த டாபிக்ல வந்து பணம் எப்படி உங்களுக்கு வந்து நீங்க ஈர்க்கலாம் அதை பத்தி தான் சொல்றாங்க. இது வந்து நிறைய டைம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், பட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸும் சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்ப பணம் பத்தி உங்களுக்கு வந்து ஒரு பற்றாக்குறையான ஒரு எண்ணம் இருக்கு. என்கிட்ட பணமே இல்ல அப்படிங்கிற மாதிரி, இல்ல என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னா, அதுக்கான சூழலும் நீங்க வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எப்ப வந்து நீங்க நம்மகிட்ட வந்து பணம் நல்லா இருக்கு, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு அதுக்காக ஒரு நன்றி உணர்வு செலுத்தும் பொழுது, அப்ப அந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு பணம் வரவ வந்து நீங்க ஈர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ பணத்தின பத்தின ஒரு ஏமாற்றம் இருக்கு, இல்ல பணம் பத்தின ஒரு பொறாமை, ஒரு கவலை, ஒரு பயம், இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சம்பந்தமா. அப்ப என்ன ஆகும், ஒரு ஏமாற்றம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஏமாற்றத்துக்கான சூழ்நிலையை பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து அது வந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு வந்து திரும்ப திரும்ப நடந்தது அதே தவிர நான் திரும்ப திரும்ப பண்றேன், இதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு நிறைய டைம்ஸ் நம்ம யோசிச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த பற்றாக்குறை தான், நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம், அந்த உணர்வு மூலியமா நாம சூழ்நிலையை மாத்தவே விட மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான உணர்வை நமக்குள்ள வச்சிருக்கும் போது ரிசல்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவா தானே இருக்கும். உள்ள நெகட்டிவா இருந்துட்டு வெளியில நம்மளால பாசிட்டிவா எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பணம் பத்தின ஒரு கவலை இருக்கு. ஐயோ எனக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கவலையோட இருக்கீங்கும் போது கவலை தரக்கூடிய சூழ்நிலையை நீங்க மேலும் மேலும் உருவாக்குவீங்க. அதே மாதிரி பயம் இருக்குன்னா பயம் தரக்கூடிய சூழல்ல தான் நீங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே அது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயந்தீங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க பயந்த மாதிரியே தான் நடக்கும். இது நிறைய பேர் இது வந்து அனுபவிச்சிருப்பீங்க வாழ்க்கையில, நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, முதல்ல அதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இந்த நன்றி உணர்வு செலுத்துறதுல நீங்க கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவுதான் பணத்தினால ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வந்து அதிகபட்சமான ஒரு நெகட்டிவான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த நன்றி உணர்வு அது எல்லாத்தையும் விளக்கிட்டு அந்த அபரிவிதம் அப்படிங்கிறத உருவாக்குங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதிகமான பண வரவை நீங்களே ஏற்படுத்துறீங்க. ஸோ எப்பவுமே நீங்க வந்து எல்லா நேரங்களுமே உங்க வீட்டில் நீங்க பணத்தை வந்து சேவ் பண்ணி வச்சாலும் பணத்துக்காக நன்றி உணர்வோட இருங்க. அதே மாதிரி பணம் செலவு பண்றீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்க நன்றி உணர்வோட இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா பணம் உங்களால செலவு பண்ண முடியுது இல்ல, ஒரு பொருளை வந்து வாங்க முடியுதுன்னா அதுக்கே நீங்க வந்து நன்றி, ஓ அந்த பொருளை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கணும். ஸோ எல்லா பணம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருந்துட்டே இருக்கணும், தொடர்ந்து இருக்கணுமா. ஏன்னா அப்படி தொடர்ந்து இல்லாம நீங்க பாதியிலேயே விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அந்த பற்றாக்குறையான சூழலை நீங்க உருவாக்கிருவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அந்த தொடர்ச்சியான இதுல நீங்க தொடர்ச்சியான அந்த நிலையில இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து பணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க எப்படி உணரலாம்னா, திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து யாராவது ஒரு கிஃப்டா கொடுப்பாங்க பணத்தை வந்து, ஓகே இந்த ஒரு என் கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு, ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க பர்த்டேக்கு ஒரு கிஃப்டா வரும். இல்ல நீங்க வந்து ஒரு பொருளை நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பன்னு பார்த்து உங்க ஃப்ரெண்டு வந்து அந்த பொருளை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது கடைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான பொருள் வந்து பயங்கர டிஸ்கவுண்ட்ல வரும். ஒரு 80% டிஸ்கவுண்ட்ல கூட போட்டிருப்பாங்க, ரொம்ப சீப்பா நீங்க வாங்கிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது இது என்ன உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன சொல்ல வருதுன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுக்காக சந்தோஷப்படணும். ஓ நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த சூழ்நிலைக்கு, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்தணும். சந்தோஷம் பிளஸ் நன்றி உணர்வு இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து ரிட்டர்னா பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது அது எப்படி ரிட்டர்ன் பண்ணும்னா, அது இன்னும் பல மடங்கு அதிகமா அபரிவிதமா உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கணும், நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு உடனே என்ன பண்ணுவாங்க, ஏன் அந்த பொருள் என்கிட்டயே இருக்கு, நான் யூஸே பண்றது இல்லை, இந்தா நீயே வச்சுக்கோன்னு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இல்ல ஒரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்க, பிளானும் போட்டுட்டே இருக்கீங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல பெரிய டிஸ்கவுண்டோ இல்ல சூப்பரான ஒரு பேக்கேஜ், நீங்க நினைச்ச எதிர்பார்த்த ஒரு 2 3 இடம் வந்து ஒரு பேக்கேஜா உங்களுக்கு கம்மி விலையில கிடைக்கும். சோ இது எல்லாமே என்ன உணர்த்துதுன்னா, நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு, முக்கியமா வந்து பணம் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்கங்கிறது தான் இந்த இன்சிடென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து உணர்த்துது. இப்போ நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா,
இவளுக்கு லக்கு பாரு, சரி இவனுக்கு லக்கு பாரு, எல்லாமே ஈஸியா கிடைக்குது. அதாவது சில பொருள்லாம் பாரு, நீ வெளியில வந்த இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு பிடிச்ச பொருள் வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட்ல போட்டிருக்காங்க. எதாச்சியா நீங்க கிளம்புவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமானது வந்து பயங்கர டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஸோ இது என்ன சொல்லுவோம்னா உன்னோட லக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது லக்கே கிடையாதாம். அது வந்து என்னன்னா நீங்க மனசுல நினைச்சிருக்கிறீங்க. அதுவும் நன்றி உணர்வோடையும் இருந்திருக்கீங்க பாஸ்ட்ல. அதனால உங்களுக்கு வந்து அது இப்போ உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம லக்குன்னு நினைப்போம். அது லக்கே கிடையாது. எல்லாமே வந்து யூனிவர்சல் லா, அது பிரகாரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நினைக்காம உங்க வாழ்க்கையில நடக்கிறது இல்ல. ஸோ இதை வந்து நீங்க முக்கியமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து நீங்க இப்ப ரோண்டா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்கா போகும்போது ரெண்டே ரெண்டு சூட்கேஸ் வந்து கையில எடுத்துட்டு போனாங்களாம். அப்ப அவங்க வந்து ஒரு பேர் போன் அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தாங்களாம். அப்ப ரொம்ப மினிமமா தான் அவங்க கிட்ட திங்ஸ் எல்லாம் இருக்குமா, நிறைய ஒண்ணுமே இருக்காதான். ஸோ ரொம்ப மினிமமான க்ளோத்ஸ், அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்குமா. அவங்க தங்கின அபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வோட இருப்பாங்களாம். ஏன்னா அதுல இருக்கிற வசதி வந்து அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சாம். அங்க வந்து நாலே 4 கரண்டி இருந்துச்சு, 4 ஸ்பூனு, 4 ஃபோர்க்கு, 4 பிளேட்டு, 4 கத்தி, இதுதான் இருந்துச்சாம். பட் அதுக்கு அவங்க வந்து ரொம்ப நன்றி உணர்வோட இருந்தாங்களாம். அதே மாதிரி அவங்க கிட்ட கார் எல்லாம் இல்லை. ஆனா அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்துக்குமே ஏதாவது பொருள் வாங்கணும், சமைக்கிறதுக்கு ஏதாவது கிராசரி வாங்கணும்னா கூட ஈஸியா நடந்தே போய் வாங்கிட்டு வர மாதிரி அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட் இருந்துச்சாம். ஸோ அதனால அந்த ஈஸியா எல்லாமே நம்ம நடந்து போய் வாங்குற அளவுக்கு நமக்கு எல்லாமே பக்கத்திலேயே இருக்கே அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க ரொம்ப நன்றி உணர்வோட இருந்தாங்களாம். ஸோ கொஞ்ச நாள் போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கார் இருக்கு, நீ வேணா வந்து அதை ஃபியூ மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கொண்டு காரு டிரைவரோட அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஸோ அந்த காரு அந்த டிரைவருக்கு இவங்க ரொம்ப நன்றி உணர்வோட இருந்தாங்க. ஏன்னா ஃப்ரீயா நமக்கு ஒருத்தவங்க வந்து உதவி செய்யும் பொழுது நம்ம அதுக்கு எவ்வளவு ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த விஷயத்துக்கு ரோண்டா வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிடுச்சா, இப்படியே நாட்கள் போக போக அவங்க சொந்தமா ஒரு காரை வாங்கிட்டாங்களாம். டிரைவரும் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்களாம். ஸோ இதுதான் வந்து அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதோ, என்னெல்லாம் விஷயங்கள் நமக்கு கிடைக்குதோ அதுக்கு எல்லாம் நமக்கு நன்றி உணர்வோட இருக்க இருக்க இவங்க வாழ்க்கையில நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கான பிராக்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது என்ன இந்த மேஜிக்கல் செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் வந்து நான் அந்த பிக்சர்ல காட்டின மாதிரி அந்த ஒரே ஒரு செக் ஸ்லீவ் தான். அதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான பணத்தை ஈர்க்க போறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ல உங்களுடைய பேர் எழுதணும். இன்னைக்கான டேட், இன்னைக்கு டேட்டு, பேரு, அதுக்கப்புறம் எவ்வளவு காசு உங்களுக்கு வேணும், அந்த அமௌண்ட் ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும், ஒரு 5000 வேணும் எனக்கு, இல்ல ஒரு $100 வேணும்னா அந்த அமௌண்ட் வேணுங்கிறத நீங்க எழுதிடணும் அந்த செக் இதுல. ஸோ இதை வந்து எழுதிட்டு நீங்க வந்து அந்த அமௌண்ட்ல என்ன வாங்க போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது அந்த அமௌண்ட்னால நான் இதெல்லாம் வாங்க போறேன், அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே இமேஜின் பண்ணணும். சப்போஸ் இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, நீங்க பாப்பீங்க அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்பன்னு உங்ககிட்ட காசு இருக்காது. அந்த சமயத்துல ஐயோ இது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இப்ப காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு வாங்காமையே வந்திருப்பீங்க. ஆனா உங்க மைண்ட்ல அது இருந்துட்டே இருக்கணும் வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து இந்த செக் விஷயத்து மூலியமா, அந்த மேஜிக் செக் மூலியமா நீங்க வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பொருளுக்கான அமௌண்ட், இப்போ அந்த பொருள் வந்து ஒரு 2000 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 2000 ருபீஸை நீங்க அந்த செக்ல அப்படியே எழுதலாம். ஸோ எழுதிட்டு அந்த பொருளை வந்து நீங்க வாங்கிட்டீங்க. அது வாங்கினனால உங்ககிட்ட வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க. அந்த பொருளை எப்படிலாம் நீங்க யூஸ் பண்றீங்க இதெல்லாம் நீங்க மனசுல அப்படியே வந்து விஷுவலைஸ் பண்ணணும். அதே சமயம் இதை நீங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்கி உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திட்டும் இருக்கீங்க. அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா ரிட்டர்னா உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய நன்றி உணர்வும் நீங்க பிரபஞ்சத்திற்கு செலுத்துறீங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணும் பொழுது அந்த அமௌண்ட் வந்து நிஜமாலே நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன அமௌண்ட்டா எழுதுங்க. ஒரு 10 ரூபான்னு கூட நீங்க எழுதிக்கலாம். எடுத்தோன்னே பெரிய அமௌண்ட் நம்ம வந்து எழுத தேவையில்ல. ஒரு சின்ன அமௌண்ட்டா எழுதிட்டு உங்க பேரு டேட்டு அந்த அமௌண்ட் எல்லாம் எழுதிட்டு அந்த சின்ன அமௌண்ட்ல நீங்க என்னாவது வாங்குறதுக்கு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்க. இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். ஆல்ரெடி இது கண்டிப்பா நடக்கும், அதுக்கு கேரண்டியே சொல்றாங்க. உங்களுக்கு வந்து அது கிடைச்சிரும்.
அதுக்கப்புறம் அதனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்க அதுல எழுதி திருப்பி இந்த மாதிரியே நீங்க வந்து இமேஜின் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு காலேஜ் உங்க பையனை வந்து காலேஜில் சேர்த்தணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படலாம். இல்லாட்டி வந்து நீங்க ரொம்ப பெரிய ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படலாம், இல்ல வீட்டுக்கு வந்து ஒரு பெட்டு வாங்கி போடணும்னு ஆசைப்படலாம், இல்ல வீடே வாங்கணும், இல்ல காரே வாங்கணும், அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்பொழுது அது பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க எழுதிட்டு ஆல்ரெடி அது உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ அதை நீங்க பேரு டேட்டு இதெல்லாம் எழுதிட்டு அமௌண்ட்டும் எழுதிட்ட பிறகு அந்த செக்கை வந்து நீங்க இப்படி கையில ஹோல்டு பண்ணிட்டு தான் அதெல்லாம் வந்து நீங்க மனசுக்குள்ள அப்படியே கற்பனை பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த செக் வந்து நீங்க உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல தெரியிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நீங்க ரெஃப்ரிஜரேட்டர் அதிகமா கிச்சன்ல இருக்கோம்னா நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல அந்த செக்கை ஒட்டி வைக்கலாம். இல்லைன்னா பாத்ரூம்ல கூட அந்த பாத்ரூம்ல இருக்க மிரர்ல கூட ஒட்டி வைக்கலாம். இல்ல நீங்க கார்ல டிராவல் பண்ற ஆளா இருந்தா கார்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல உங்களுடைய வாலெட் உங்க பர்ஸ்ல கூட அந்த செக்கை வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த செக்கை பார்க்கும் போதெல்லாம் அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படிங்கறத வந்து விஷுவலைஸ் பண்ணி அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீங்க வந்து ஒரு கிராட்டிடியூட சொல்லிடணும். அப்பப்ப இது ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது நீங்க இதை பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க அந்த செக்ல போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஏதாவது ஒரு வழியில அது வந்து உங்களை வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அந்த பணம் வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பிரபஞ்சம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க வந்து சரியா பயன்படுத்திக்கணும். அதை விட்டுறாதீங்க. ஸோ அதனால இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரோண்டாவுமே வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுறப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த செக்ல அவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத எழுதி அதை அவங்க ரிசீவும் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால நம்மளும் வந்து இந்த மேஜிக் செக் அப்படிங்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு தடவை நீங்க அதில் எழுதி அது உங்களுக்கு கிடைச்சிட்ட பிறகு அடுத்தது செகண்ட் இன்னொரு ஐட்டம் ஏதாவது வேணுமா அதுக்கான அமௌண்ட் அதை எழுதி திருப்பி இன்னொரு ஒரு புது செக்ல இதே மாதிரி உங்களுடைய பேரு டேட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் எழுதி அந்த அமௌண்ட்ல என்ன வாங்க போறீங்க அதையும் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பார்த்து இதை ஒரு ப்ராக்டிஸா பண்றது. ஸோ இது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த 10 கிராட்டிடியூட் இது எழுதுவோம் இல்லையா, என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ அதுக்கான 10 இது எழுதுவோம். ரெண்டாவது இந்த மேஜிக் செக் இதை வந்து எவ்வளோ அமௌண்ட்டு டேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. செக்கை வந்து கையில் எடுத்துட்டு அதில் அந்த பணத்தில் என்ன வாங்க போறீங்கிறத கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணி முடிச்சுட்டு திருப்பி எல்லாம் அது ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு, அதுக்காக கிராட்டிடியூட் சொல்றீங்க. இப்போ அந்த செக்கை வந்து நீங்க கண்ணில் படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க அதை வச்சிடுறீங்க. ஸோ எப்பெல்லாம் அது உங்க கண்ணில் படுதோ அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகும்போது அந்த கூழாங்கல் கையில் அப்படி வச்சுட்டு நீங்க அன்னைக்கான அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி செலுத்திட்டு படுத்து தூங்குறீங்க. இப்போ இந்த செக்கு வந்து கண்ணில் படுற மாதிரி வைக்கணும் போது இந்த கூழாங்கல்ல நீங்க உங்க படுக்கைக்கு பக்கத்துல தானே வைப்பீங்க. ஸோ அந்த கூழாங்கல்லுக்கு கீழே கூட இந்த செக்கை நீங்க வச்சுட்டு படுக்கலாம். ஸோ தட் நீங்க எப்பவுமே படுக்க வரும்போது அந்த செக்கை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்க இந்த செக்கை வந்து வச்சுக்கலாம். சொல்ல போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டர்ல நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது கம்ப்யூட்டரோட பேக்ரவுண்டா கூட இந்த செக்கை வச்சுக்கலாம் அப்படிங்க. ஸோ தட் எப்படியுமே நம்ம அதை பார்த்து தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரிமைண்டர் மாதிரியும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, டே 18 த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்னது த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் அப்படின்னா மந்திரமான செய்ய வேண்டிய பட்டியல் தமிழ்ல. ஸோ இது என்னன்னா, நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறது. அதுதான் இந்த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுடைய ஃப்ரெண்டா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா உங்ககிட்ட ஒன்று இருக்குன்னா அது என்னன்னா இந்த கிராட்டிடியூட் தான். எந்த அளவுக்கு நீங்க இந்த கிராட்டிடியூட நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும் அப்படிங்கிறாங்க. நிறைய மேஜிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல நீங்க முழுமையா இந்த கிராட்டிடியூட நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோண்டா. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த கிராட்டிடியூட நீங்க முழுசா நம்பி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இன்னொன்னு நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரிடே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சிக்கல்கள் இருந்துட்டு தானே இருக்கும். டே டு டே லைஃப்ல எவ்ரிடே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க வந்து சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருப்பீங்க. சம்டைம்ஸ் அதை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியாது. சில சமயம் ரொம்ப அதை வந்து நம்ம திணறுவோம். நமக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு வந்து எனக்கு இந்த 24 மணி நேரம் கூட பத்தலை, எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கு நம்ம இருந்துட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களை பார்க்கணும், ஹவுஸ் ஸ்டோர்ஸ் பண்ணணும், கிளீனிங் பண்ணணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்கும். அதனால நமக்கு எதுக்குமே டைமே இல்லை, இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு கூட எனக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அதே சமயம் சில பேர் சொல்லுவோம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த பிரச்சனைக்கான தீர்வே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் இப்போ வந்து உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம போகும், அதுக்கான டாக்டர் சரியா அமையாம இருப்பாங்க. இல்ல ஒரு பல் சம்பந்தமா பிரச்சனை வருதுன்னா கூட ஒரு சரியான டென்டிஸ்ட் அமையாம இருப்பாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு என்ன தோணும்னா, எனக்கு ஒரு நல்ல டென்டிஸ்ட் இருந்தா போதும், இல்ல உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல சமையலால ஒரு நல்ல வேலைக்காரி இருந்தா போதும். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியான ஒரு ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது, அதுக்கான சிந்தனை இருக்காது, அதுக்கான வழி தெரியாது. இதுலயே நீங்க வந்து டெய்லியும் என்ன பண்ணுவீங்க, இந்த பிரச்சனையிலேயே, இந்த சின்ன சின்ன பிரச்சனையிலேயே நீங்க போயிட்டே இருப்பீங்க. எவ்ரிடே இதே பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எவ்ரிடே உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளத்தோடயே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான தீர்வு தான் இந்த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா எடுத்து காட்டும். பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம், இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத கூட இது வந்து இந்த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் வந்து காட்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது இது எந்த மாதிரியான செயல்படும்னா, மொத்தமா நீங்க வந்து ஒரு சூழ்நிலை, மனிதர்கள், நிகழ்வு இத்தனையுமே உங்களுக்கு சாதகமா செயல்பட்டு நீங்க நினைச்சதை நடத்தி காட்டுமா. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பிராக்டிஸ் தான் இந்த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நான் இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கு வந்து உங்களுக்கு நேரமே இருக்காது. செய்யணும்னு நிறைய வச்சிருப்பீங்க, அதுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சில ஏரியா ஆஃப் லைஃப்ல, உங்க வாழ்க்கையில சில இடத்துல இதெல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ணணும், இதை நான் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத அது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, அதையும் நீங்க வந்து தொடர்ந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் எனக்கு பண்ணியே ஆகணும், எனக்கு ஹெல்த்துக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கியே ஆகணும், நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் வச்சிருப்பீங்க உங்களுக்குன்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. அதே சமயம் இதெல்லாம் எனக்கு பண்ணவே வேண்டாம் அப்படின்னு வச்சிருப்பீங்க. பண்ணணும்னு சிலது இருக்கும், பண்ணவே வேணான்னு சிலதெல்லாம் வச்சிருப்பீங்க, உங்களுக்கு மட்டும் சிலதெல்லாம் பண்ணணும்னு வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே எழுதும்போது இதெல்லாம் நான் பண்ண வேண்டான்னு ஒரு லிஸ்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அதோட உங்களுடைய கரண்ட் பிரச்சனையும் சேர்த்து எழுதணும். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு பண்ண விருப்பம் இல்லை, ஆனா அதை பண்றதுனால சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த பிரச்சனையும் சேர்த்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்படி வந்து இந்த 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 லிஸ்ட் எல்லாம் தனித்தனியா நீங்க போட்டு வச்சுட்டு, அதுல இருந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 3 பாயிண்ட்ஸை எடுத்துட்டு, இது எல்லாத்துக்கும் வந்து சால்வ் ஆயிடுச்சு, எப்படி சால்வ் பண்ணீங்க, என்ன சால்வ் பண்ண, அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. இந்த பிரச்சனை இருந்துச்சு, அதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னு சிலதெல்லாம் எழுதியிருக்கீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டு, ஓகே அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி, நீங்க அதெல்லாம் நடந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க தேங்க்யூ சொல்றீங்க. பட் அது எப்படி நடந்தது, என்ன மாதிரி இல்லை, அதெல்லாம் அது உங்க கவலை இல்லை, அதை பத்தி நீங்க யோசிக்கவும் தேவையும் இல்லை. பட் அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு நீங்க வந்து தேங்க்யூ சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு மூணா ஒரு லிஸ்ட்லயும் வந்து ஒரு மூணு மூணா நீங்க எடுத்து எடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க அதை ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, அதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இங்க வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படிங்கிறதுல அதுதான் இங்க வந்து வேலை செய்யுமே. அது எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்க பிரச்சனையில நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, ப்ராப்ளத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மேலும் மேலும் ப்ராப்ளத்தை நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சல்யூஷன்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரு பிரச்சனைனா அதுக்கான சல்யூஷன் என்ன, அது சரியாயிடுச்சுங்கிறது தான் சொல்யூஷனே. ஸோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண பண்ண அதை நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க, அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு நீங்க சல்யூஷன்ல ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அந்த சல்யூஷன் தரக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து
பிரச்சனைகளை பத்தி அதிகம் நம்ம வந்து பேசக்கூடாது, பிரச்சனைகளை பத்தி அதிகமா நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்க வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இவங்க ரோண்டா வந்து அவங்களுடைய பொண்ணு வாழ்க்கையில நடந்த ஒரு ஸ்டோரியை இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து இப்போ அவங்க ஓவர்சீஸ்ல இருக்காங்க. இப்போ வந்து அம்மா வந்து ஒரு ஊர் ஒரு கண்ட்ரியில இருக்காங்க, பொண்ணு வந்து இன்னொரு கண்ட்ரியில இருக்காங்க. இப்போ அம்மா வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க, பொண்ணு வந்து மலேசியால படிக்கிறதுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அம்மாவை பார்க்க பொண்ணு வந்திருக்கு. அந்த சமயத்துல அந்த பொண்ணு வந்து இங்க அம்மாவை பார்க்க இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டிராவல் பண்ணி இங்க வந்திருக்குங்கும் போது அம்மாவோட இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அந்த ரோண்டாவோட டாட்டர் வந்து அவுட்டிங் போறாங்க. அதாவது டின்னருக்கு வெளியில போறாங்க. டின்னருக்கு அவங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு ஒரு லேட் நைட்டு தான் வராங்க. அப்புறம் வந்து படுத்து நல்லா தூங்கிடுறாங்க. காலையில அவங்களுக்கு எந்திரிச்ச பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது அவங்களுடைய வாலெட் வந்து தொலைச்சிடுறாங்க. அவங்க பர்ஸை காணும். அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க, நான் எங்க என்னுடைய பர்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இன்னொன்னு அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒருவேளை என் பர்ஸை யாராவது திருடி இருப்பாங்களோ அப்படிங்கிற வேற ஒரு டவுட். அவங்களுக்கு சுத்தமா ஒரு ஐடியாவுமே இல்லை, பர்ஸை நான் மிஸ் பண்ணினேன்னா இல்லை யாராவது என் பர்ஸை எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சுத்தமா ஒரு ஐடியா இல்லாம இருக்காங்க. ஆனா அந்த பர்ஸுக்குள்ள வந்து பேங்க் கார்ட்ஸ் இருக்கு, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் முக்கியமா கொஞ்சம் கேஷ், இது எல்லாமே அவங்க பர்ஸ்குள்ள இருக்கு. அதை தொலைச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அதே மாதிரி அவங்க டிராவல் பண்ண டாக்ஸி டிரைவர் அவங்க கிட்ட எல்லாம் வந்து கேக்குறாங்க. போலீஸ்ல வர கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நெய்பர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அவங்க வீட்டை சுத்தி எல்லாம் தேடி பாக்குறாங்க. இப்படி அவங்களால என்னெல்லாம் முடியுமோ இந்த மாதிரியான எஃபோர்ட் எல்லாம் போட்டு பர்ஸை தேடுறதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க செய்யறாங்க. கடைசியில அவங்க ரோண்டாவோட டாட்டர் என்ன பண்றாங்க, அமைதியா உட்கார்றாங்க. உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடி அந்த பர்ஸ் வந்து அவங்க கையில இருக்கிற மாதிரி அப்படியே கற்பனை பண்றாங்க. அவங்க பர்ஸ் அவங்க கையில இருக்கு. அந்த பர்சுக்குள்ள அவங்களுடைய எல்லா பொருட்களையுமே, பேங்க் கார்டு, எவ்வளவு பணம் இருந்துச்சோ எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ இதை வந்து அவங்க தொடர்ந்து அப்படியே உட்காந்து காலையில அப்படியே உட்காந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஈவினிங்கே ஆயிடுது. ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஆகும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து, ஒரு விவசாயி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த பொண்ணு பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அதை வந்து கற்பனை பண்ணி தன்னுடைய பர்ஸ் கையில இருக்குங்கிற மாதிரி பண்ணணும்னு சாயங்காலமே அவங்களுக்கு பர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு ஃபார்மர் கிட்ட வந்து கால் வருது. அதுவும் அந்த ஃபார்மர் என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல வந்து ரொம்ப இந்த பர்ஸை திறந்து பார்த்தேன், என்ன ஏதுன்னே எனக்கு புரியல, யாரை காண்டாக்ட் பண்றேனே தெரியல. ஏன்னா அந்த பர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஓவர்சீஸ்ல இருக்கு அப்படிங்கறனால இப்ப அது மலேசியால இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொண்ணுக்கான அந்த காண்டாக்ட் சிங்கப்பூருக்கு அது வந்திருக்கனால அதுக்கான காண்டாக்ட் எதுவுமே இல்லையா அந்த பர்ஸ்ல. இந்த பொண்ணை காண்டாக்ட் பண்றதுக்கான எந்த நம்பரோ ஒரு சர்நேமோ எந்த இதுவுமே இல்லை. அப்படி அந்த பர்ஸ்ல அப்படிதான் இருந்துச்சாம். அதனால அந்த விவசாயியும் யாரை கால் பண்ணி கேட்கறதுன்னு ஒன்றும் புரியாம இருந்திருக்காரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மனசே வந்து இதுவா இல்லை, சரியா இல்லை. ஐயோ இந்த இது இவ்வளோ ஒரு முக்கியமான பர்ஸா இருக்க போது எவ்வளோ கஷ்டப்பட போறாங்களோன்ட்டு அவர் மனசுக்குள்ள அது அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ உடனே அவர் அந்த பர்ஸை இன்னும் நல்லா தேடி பார்க்குறப்ப அதுல ஒரு சின்ன பேப்பர் இருந்தது. அந்த பேப்பர்ல வந்து ஒரு கிறிஸ்டியன் பேர் போட்டிருந்துச்சாம். ஸோ அந்த கிறிஸ்டியன் பேரையும் இந்த பொண்ணோட பேரையும் சேர்த்து அவர் வந்து டைரக்டரியில தேடி இருக்காரு. அது தேடினா அது ஒரு நம்பர் இருக்கு. அந்த டைரக்டரியில பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் பேர் உள்ள ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கான். ஸோ அந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தா அது யார் நம்பருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு போதான். ஸோ அந்த அப்பா மூலியமா இப்போ அந்த பொண்ணு இங்க இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சு இவரு வந்து கரெக்டா சொல்றாரு. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் வேலை செய்யுது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ரோண்டா வந்து அந்த அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா நம்பர் வந்து டைரக்டரியில ரெஜிஸ்டரே ஆகலையாம். இந்த கிறிஸ்டியன் நேம் போட்டு டைரக்டரியில வந்து ரெஜிஸ்டரே ஆகல அந்த நம்பரு. 10 தடவுக்கு மேல இவங்க கால் பண்ணி கேட்டுட்டாங்களாம். அதுக்கு வந்து ஆன்சர் என்ன, நோ, இந்த மாதிரி ஒரு நம்பர் ரெஜிஸ்டரே ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் வருதாம். ஆனா எப்படி இந்த விவசாயி வந்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சு எங்களுக்கு எப்படி அதை காண்டாக்ட் பண்ணாருன்னு தான் எங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு பெரிய மிராக்கிளாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோண்டா சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த கிராட்டிடியூடோட ஒரு பவர். இந்த நம்ம உட்கார்ந்து நமக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி அதுக்கான கிராட்டிடியூட நம்ம பிரபஞ்சத்துக்கு சொல்லும்போது
அதாவது அது ஒரு சூழ்நிலை, மனிதர்கள், நிகழ்வு எல்லாத்தையுமே அதுவா ஒரு மாத்தி எப்படியோ நமக்கு வேண்டியதை நம்ம கிட்ட வந்து கொண்டு கொடுத்துரும் அப்படிங்கறது தான் இங்க சொல்றாங்க. அதனாலதான் இது வந்து மேஜிக்கல் அப்படின்னு ரோண்டா சொல்றாங்க. சோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு அது ஆல்ரெடி கிடைச்சதையும் நினைச்சுக்கோங்க. ஆனா அது எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கணும்னு அதை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. சோ எப்படி இந்த பொண்ணு உட்கார்ந்து பண்ணுச்சோ அதே மாதிரிதான் நம்மளும் நமக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சின்ன, அதாவது பர்ஸ் தொலைஞ்சு போகுது, இது ஒரு இன்சிடென்ட் தான். பட் அதை வந்து அது ரொம்ப அழகா கிராட்டிடியூட் மூலியமா அதுக்கான பர்ஸ் வந்து அது சேர்ந்துருச்சு. சோ இந்த மாதிரி நம்மளும் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவங்க வந்து இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்காக இதை அவங்க வந்து நமக்கு சொல்றாங்க. இந்த ஃபார்மர் அப்படிங்கிறவர் வந்து எங்க இருக்காருன்னா, அவர் மலேசியால இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொண்ணு எங்க பர்ஸை தொலைச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வாசல்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போதே அந்த வீட்டு பக்கத்துலயே அந்த பர்ஸை தொலைச்சிருக்கு. ஸோ இதோட பர்ஸ் வந்து அங்க மலேசியால 100 மைல்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு இடம் தான் அவர் அந்த ஃபார்மரோட வீடு. ஸோ அங்கேயே அந்த இடத்துல அது தொலைச்சிட்டு இங்க வந்திருக்கு அம்மாவை பார்க்க. பட் அப்பவும் எவ்வளவு தூரத்துல இருந்து கூட அந்த பர்ஸ் கரெக்டா இவங்களை வந்து சேர்ந்துருச்சு பாருங்க. ஸோ இதுதான் அந்த மிராக்கிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ் என்ன அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த 10 பாயிண்ட்ஸ் காலையில எந்திரிச்சு உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் எழுதி கிராட்டிடியூட் செலுத்துறது. அப்புறம் அந்த டு டூ லிஸ்ட், மேஜிக்கல் டு டூ லிஸ்ட்ல நீங்க வந்து என்ன செய்யணும்னு நினைச்சு அது வந்து செய்யாம இருக்கிறீங்க, நேரம் இல்லைங்கும் போது அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்களோ அதையும் லிஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல இதெல்லாம் நீங்க சார்ட் அவுட் பண்ணும், இதெல்லாம் நான் தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த, உங்களுக்குன்னு சிலதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ அது எல்லாமே இந்த பொண்ணு பண்ணின மாதிரி அந்த இமேஜினேஷன் மூலியமா கற்பனை பண்ணிட்டு ஆல்ரெடி ரிசீவ்டு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க கிராட்டிடியூட செலுத்துங்க. அதுக்கப்புறம் நைட்டு நீங்க படுக்க போகும்போது இந்த கூழாங்கல்ல கையில வச்சுட்டு அன்னைக்கு நாள்ல என்ன நல்லது நடந்ததோ அதை நினைச்சிட்டு நீங்க தேங்க்யூ சொல்றது. இதுதான் இந்த ப்ராக்டிஸ். இதுதான் டே 18th ப்ராக்டிஸ். இதோட இந்த இது முடியுது மாஸ்டர். ஸோ இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா பண்ணி ஆகணும். இவங்க சொல்றது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாலே என் லைஃப்லயும் நான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். அது நடக்குது, இது உண்மைதான். என்னன்னா நம்ம வந்து இதை கண்டினியூஸா பண்ணணும். அதுதான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வந்து கிராட்டிடியூட் பண்ணாம இருக்குதுங்கும் போது அவங்களே இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து இது 28 டே ப்ராக்டிஸ் இல்லையா, இதுல ஒரு 10 நாள் பண்றீங்க, அப்புறம் நடுவுல பண்ண முடியாம ஆயிடுது, அப்புறம் அப்படியே விட்டுறீங்கும் போது உங்க பழையபடி நம்மளுடைய ஓல்டு சுச்சுவேஷனுக்கே நம்ம பழையபடி வந்துருவோம். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வே ஆஃப் லைஃப்னே வச்சுக்கணும். இந்த காலையில எந்திரிச்சோன்னா நம்ம வந்து தேங்க்யூ சொல்றது எல்லாத்துக்குமே அந்த நிலைப்பாட்டிலேயே நீங்க இருந்துட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதாவது மோசமான சூழல் அப்படிங்கிறத நீங்க சந்திக்காம இருப்பீங்க. எவ்வளோ பேருக்கு எத்தனையோ ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கு. பட் அந்த மாதிரியான சூழல்லாம் நம்ம வரவிடாம நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம் இந்த கிராட்டிடியூட் மூலயமா அப்படிங்கிறாங்க. இதோட நான் நிறுத்திக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ ஆல்.